வாருங்கள் என்று அழைத்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், ஆதலால் இன்றைய பெருநாளை நீங்கள் கொண்டாடி விட்டு வாருங்கள், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். எல்லா மக்களும் ஊரை விட்டு வெளியேறியதற்கு பிறகு அவர்கள் எதையெல்லாம் கற்பனை செய்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அத்தனையையும் தகர்த்து விடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரே ஒரு கற்பனையினுடைய சிற்பியின் மீது மட்டும் தன்னுடைய அந்த உடைக்கக்கூடிய அந்த கோடாரியை மாட்டிவிட்டு வீட்டிலே வந்து இரவிலே ஓய்வெடுத்து விடுகிறார்கள். மறுநாள் காலையில் பாபிலோன் வாசிகள் பெருநாளை எல்லாம் சிறப்பாக கொண்டாடிவிட்டு ஊருக்குள் வருகிறார்கள். அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்த அனைத்தும் சிதைக்கப்பட்டிருக்கிறது, சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை குர்ஆன் 21வது அத்தியாயம் 59வது வசனம், மன் ஃபஅல ஹாதா பிஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், நம்முடைய கடவுளை இப்படியெல்லாம் செய்தவன் யார்? நிச்சயமாக ஒரு அநியாயக்காரன். நாம் வணங்கக்கூடிய நம்முடைய கடவுள்களை எல்லாம் இப்படி சிதைத்தவன் யார்? நிச்சயமாக மிகப்பெரிய அநியாயக்காரன். ஊர் மக்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம், இப்ராஹீம் என்ற வாலிபன் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு அலைகிறான். நம்முடைய கடவுள்களை எல்லாம் கற்பனை கடவுள் என்பதாகவும், இவையெல்லாம் மனிதர்களால் கற்பிக்கப்பட்டது என்பதாகவும், இவை யாவற்றையும் தாண்டி படைப்புகளை வணங்காதீர்கள், படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதாக முழங்கிக் கொண்டிருந்தான். அந்த முழக்கத்தினுடைய உச்சத்திலே ஒரு நாள் உங்களினுடைய கடவுள்களுக்கு எதிராக நான் சூழ்ச்சி செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதோ அவர்தான் இப்படி எல்லாம் செய்திருக்க வேண்டும். ஊர்வாசிகள் எல்லோரும் உடனடியாக வீட்டுக்குள் உடனடியாக சபை கூட்டப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரும் பொருட்டு மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீடுகளுக்கு செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாட்டினுடைய நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்படுகிறார். மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், நீங்கள் தான் இப்படி எல்லாம் செய்தீர்களா? நம்முடைய கடவுள்களை எல்லாம் சிதைத்தது நீங்கள் தானா? நீங்கள் தான் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்பதாக மக்கள் சொல்கிறார்களே, நீங்கள் தான் இந்த செயலை செய்தீர்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய நோக்கம் அவர்களை வேதனைப்படுத்துவதில்லை. அவர்களினுடைய நோக்கம் மக்கள் புரிய வேண்டும், உண்மையான இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கமுடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், பல் ஃபஅலூஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், இவர்தான் இவைகள் தான், இந்த கற்பனைகள் தான் நம்மை படைத்தது என்பதாக நீங்கள் சொன்னால், இதோ பெரியவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, அவனை இன்னும் யாரும் உடைக்கவில்லையே, அவனிடத்திலே கேளுங்கள் யார் இதையெல்லாம் செய்தது என்பதாக. கேளுங்கள், பெரியதிடத்தில், பெரிய சிற்பி இடத்தில் கேளுங்கள், யார் இப்படி செய்தது என்பதாக இந்த பெரிய சிலையிடத்திலே கேளுங்கள். அதற்கு ஆற்றல் இருந்தால் அது காட்டி கொடுக்கட்டுமே. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள், ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ظالمون. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாதத்தை வைத்தவுடன் ஒவ்வொருவரும் தங்களோடு பேசிக் கொண்டார்கள். இவை எதுவுமே பேசாது என்று அவருக்கு தெரியாதா? இவை பதில் கூறாது என்று அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக நீங்கள் இவற்றை தெய்வங்களாக நம்பி அநியாயம் செய்து கொண்டு விட்டீர்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே எல்லாம் நம்மை படைத்த இறைவனாக இருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுது தங்களை தற்காத்துக் கொண்டிருக்க வேண்டுமே, இல்லை காட்டி கொடுத்திருக்க வேண்டுமே. இந்த நேரத்தில் இவையெல்லாம் பேசாதது என்று தங்களுக்குள்ளாகவே அவர்கள் பேசிக் கொண்டார்கள். சும்ம நுகிஸு அலா ரூஸிஹிம் லக்கத் அலிம்த மா ஹாஉலா யன்திகூன். பிறகு அவர்கள் அவமானத்தோடி தங்கள் தலைகளை தொங்க போட்டவர்களாக, இவை பேசாது என்பதை நீர் நிச்சயம் அறிவீரே இப்ராஹிமே, இவைகள் பேசாது என்று உனக்கு தெரியாதா? என்ன அதிடத்திலே போய் நீ கேட்க சொல்கிறாய்? அது என்ன உயிர் உள்ளதா? அதோடு உரையாட சொல்கிறாயே, அதுவெல்லாம் பேசாது என்று உனக்கு தெரியாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும்.
உஃபில் லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அஃபலா தஅகிலூன். அப்படியானால் எந்த நன்மையும் எந்த தீமையும் தடுக்க முடியாததை அதையா நீங்கள் இறைவனாக கற்பனை செய்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கூட தடுக்க முடியாததையா நீங்கள் இறைவனாக கற்பனை செய்கிறீர்கள்? சி, அந்த வார்த்தையை சொல்கிறார். உஃபில் லக்கும், சி, நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு. எந்த யாரை இறைவனாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரை இறைவனாக வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் அல்லாதவர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை, உண்மையான இறைவன் அல்லாதவற்றை வணங்குகிறீர்களே, உங்களுக்கு நாசம் வந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிரச்சாரத்தை அழகூட்டுகிறார். மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். இந்த காரியத்தை செய்தவர் இந்த வாலிபர் இப்ராஹிம் தான். அவர்தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்துவிட்டு நம்மை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிவை அவர் உரசி பார்க்கிறார். நேரான பாதையை காட்டுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். ஒரு காலம் அந்த நேரான பாதையில் நாங்கள் பயணிக்க மாட்டோம் என்ற வீராப்பாக மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விடுகிறார்கள். நம்முடைய கடவுள்களை, நம்முடைய இறைவனை, நாம் கற்பனை செய்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய இறைவனை, நம்முடைய முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்த நம்முடைய இறைவனை எல்லாம் இப்படியெல்லாம் இவர் செய்ததினால் இவருக்கு நாம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். சாதாரண மரண தண்டனை அல்ல. எல்லா நபர்களும் ஒரு பெரிய குழியை தோண்டி மொத்தமாக அந்த குழியிலே விறகுகளை மூட்டி பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிமை தூக்கி எறிந்து கரிக்க வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த குற்றத்திற்கு எதிராக அவர்கள் கொடுத்த தண்டனை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்வு செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கைது செய்யப்படுகிறார், சிறையிலே அடைக்கப்படுகிறார். ஒரு பெரிய பாபிலோன் நகரத்தில் ஒரு பெரிய குழி தோண்டப்படுகிறது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் விறகுகளை சுமர்ந்து அப்படியே அந்த குழிகளிலே அப்படி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். மாதக்கணக்காக விறகுகளை சேமிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், போட்டு நெருப்பை பத்துகிறார்கள். பல வாரக்கணக்காக அந்த நெருப்பை மூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் கூட அப்படி இந்த நெருப்பினுடைய ஜுவாலையினால் கரிந்து விழக்கூடிய அளவிற்கு நெருப்பு, மிக கடுமையான நெருப்பு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. உலகம் கண்டிராத ஒரு நெருப்பு குண்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். நாடே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு எதிராக நெருப்பு குண்டத்தை உருவாக்குகிறது. அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், இவனை கரிப்பதற்கு நாம் உதவி செய்தால் நம்முடைய இறைவன் பொருந்திக் கொள்ளும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இவனை போன்று ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று முழங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நினைத்து மாபெரும் நெருப்பு குண்டம் உருவாக்கப்படுகிறது. நெருப்பு குண்டம் தயாராகிவிட்டது. இப்பொழுது இப்ராஹிமை அந்த நெருப்பு குண்டத்தில் போய் போட வேண்டும். வானத்தில் வானத்திற்கு கீழே பறக்கக்கூடிய பறவைகள் கூட இந்த நெருப்பினுடைய ஜுவாலையில் கரிந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த நெருப்பின் பக்கம் யாரால் நெருங்க முடியும்? ஆனால் இப்ராஹிமை நெருப்புக்குள் போட வேண்டும். என்ன செய்வது? ஒரு பெரிய சக்கரத்தை தயார்படுத்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே தள்ளுவதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சக்கரத்தை தயார்படுத்துகிறார்கள், ஒரு வண்டியை தயார்படுத்துகிறார்கள். அந்த வண்டிக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமர வைத்து அதை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி அங்கிருந்து தூரத்திலிருந்து அந்த வண்டியை தட்டி விட்டு விடுகிறார்கள். அது அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படும். இப்படியாக அவர்கள் அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஒரு பீரங்கியை போன்ற ஒரு வண்டி, அந்த வண்டியை தயாரிக்கப்படுகிறது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அமர வைத்து கைகளும் கால்களும் கெட்டப்பட்டு அந்த பீரங்கியை போன்று இருக்கக்கூடிய அந்த வண்டியை அப்படி தட்டி விடுகிறார்கள். அந்த வண்டி இப்பொழுது உள்ளே நெருப்பு குண்டத்தை நோக்கி விரைவாக பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில நொடிகளில் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிய இருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரவாரமாக கைகளை தட்டுகிறார்கள். மகிழ்ச்சியிலே முழக்கங்கள் இடுகிறார்கள். இதோ நமக்கு எதிராக நம்முடைய கற்பனைகளை சிதைத்தவன் இதோ சாவ இருக்கிறான், கரிய இருக்கிறான் என்பதாக ஆரவாரமாக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். ஹீன உல்கிய ஃபின் நாரி வ ஆகிரு கலாமிஹி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.